அமுத சுரபி. இளவேநீர் காலம். இளங்காற்று இனிமையாக வீசுகின்றது. நீலவானத்தில் நிறைமதி எழுந்து வருகின்றது. இன்பமயமான அவ்வேளையில் மணிப்பல்லவம் என்ற தீவகத்தில் காட்சி தருகின்றாள் ஒரு மங்கை. மணிமேகலை என்னும் பெயருடைய நல்லாள் வெண்மணற்குன்றுகளையும் விருப்பூஞ்சோலைகளையும் கண்டு வியந்து உலவுகின்றாள். நன்மணம் கமலும் பூஞ்சோலையின் அருகே மாமலர் குவளையும் நெய்தலும் மயங்கிய கோமுகி என்னும் கொழுநீர் இளஞ்சி அவள் கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றது. அத்திருக்குளத்தின் தெல்லிய அலைகளில் வெண்ணிலாவின் ஒளி கலந்து விளையாடும் காட்சியையும் கண்போல் மலர்ந்த கருங்குவளையின் செவ்வியையும் கண்டு மனங்குளிர்ந்து நிற்கின்றாள் மணிமேகலை. அப்போது அப்பூம்பொய்கையின் அலைகளிலே மிதந்து கரையை நோக்கியே வருகின்றது ஒரு திருவோடு. தன்னை நோக்கி தவழ்ந்து வந்த திருவோட்டை தலைவணங்கி மலர்கரத்தால் எடுக்கின்றாள் மணிமேகலை. அத்திருவோடுதான் அமுத சுரபி. எடுக்க எடுக்க குறையாமல் உணவு கொடுக்கும் உயரிய பாத்திரம். அதுவே அறம் வளர்க்கும் அருங்கலம், பசிப்பினியை வேறறுக்கும் படைக்கலம். இத்தகைய அமுத சுரபியை கை கொண்டு அற்றார்க்கும் அளந்தார்க்கும் தொண்டு செய்ய ஆசைப்பட்டாள் மணிமேகலை. உண்டிக் கொடுத்தார் உயிர் கொடுத்தோரே என்னும் உண்மையை உள்ளத்திற்கொண்டு அருளறம் புரிய தொடங்கினாள். வருந்தி வந்தவர் அரும்பசி அலைந்து அவர் திருந்திய முகங்கொண்டு திளைத்தாள். அவள் ஆற்றிய பணியால் தமிழகத்தில் பசிப்பினி முழிந்தது. இன்று தமிழகம் என்றுமில்லாத கடும் பஞ்சத்தின் வாய்ப்பட்டு பரிதவிக்கின்றது. மாதம் 3 மழையுள்ள நாடு, வருஷம் 3 விளைவுள்ள நாடு என்று புகழப்பெற்ற தமிழகத்தில் இப்போது எல்லோரும் வயிறார உண்பதற்கு போதிய உணவில்லை. குடிகளுக்கு படியளக்கும் பொறுப்புடைய அரசாங்கம் பொறிகழங்கி வடநாட்டையும் பிற நாட்டையும் நோக்கி வாடுகின்றது. பசியற்ற நாடே பண்புற்ற நாடு என்பது பழந்தமிழர் கொள்கை. அதனாலேயே முன்னாளில் இந்நாட்டை ஆண்ட மன்னர்கள் பயிர் தொழிலை குறிக்கொண்டு பேணினார்கள். காடுகளை வெட்டி திருத்தி நாடாக்கினார்கள். ஆற்றிலே அணைகள் கட்டினார்கள். ஒள்ளும் வகையால் உழவரை ஆதரித்தார்கள். சுருங்கச் சொல்லின் தமிழகத்தை ஒரு அமுத சுரப்பியாக ஆசைப்பட்டார்கள். பாரத நாடு இன்று தன்னரசு பெற்ற தனி நாடாக திகழ்கின்றது. வல்லரசு நீங்கிவிட்டது, நல்லரசு நிலவுகின்றது. நாட்டிலே உண்ண உணவில்லை என்று ஒருவரும் வருந்தாதபடி வளம் பெருக்கி குடிகளை காப்பதன்றோ நல்லரசின் முதற்கடமை. தமிழ்நாட்டு கவிஞராகிய பாரதியார் வருங்காலம் பாரத அரசாங்கத்திற்கு, சுதந்திர அரசாங்கத்திற்கு அடிப்படையான பொருளாதார திட்டம் ஒன்று வகுத்து போந்தார். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்பது அக்கவிஞரின் வாக்கு. இயற்கை வளம் நிறைந்த பாரத நாட்டில் பசிப்பினியை ஒழித்தல் அரிதன்று. கங்கையும் கோதாவரியும் காவேரியும் பாய்கின்ற வளநாட்டில் உணவு பஞ்சம் தலை காட்டலாகுமோ? இன்று வளர்த்தோங்கி வருகின்ற விஞ்ஞான கலைகளின் உதவியால் விளைபொருள்களை பெருக்கி பாலிடங்களை எல்லாம் பயிர் முகங்காட்டும் பழங்களாக்கி பாரத நாட்டை ஓர் அமுத சுரப்பியாக உருவாக்குதல் அரிதாகுமோ? உடலை வளர்ப்பது உணவு, உயிரை வளர்ப்பது அறிவு. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர் என்பது திருவள்ளுவர் திருவாக்கு. அறிவு பசி இப்பொழுது தமிழ்நாட்டிலே அதிகரித்து வருகின்றது. அமிழ்தினும் இனிய தமிழ் மொழியை, அருங்கலை நிறைந்த தமிழ் மொழியை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினோமே என்ற உணர்ச்சி ஆங்கிலங்கற்ற அறிஞர் உள்ளத்தில் நாளுக்கு நாள் வலுத்து வருகின்றது. பாரத நாட்டின் அங்கங்களாக அமைந்த ஒவ்வொரு மாகாணத்திலும் அவரவர் தாய்மொழியின் வாயிலாகவே அறிவு ஊட்டப்பட வேண்டும் என்பது கொள்கை உரம் பெற்று வருகின்றது. இவையெல்லாம் பாரத நாட்டில் எழுந்துள்ள அறிவு பசியை காட்டும் அறிகுறிகள். இத்தகைய பசி ஒல்லையில் வந்துவிடும் என்பதை முன்னரே அறிந்த பாரதியார் தமிழ் மக்களை நோக்கி, சென்றிடுவீர் 8 திக்கும், கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று பணித்து போந்தார். தமிழ் மொழியிலே மறுமை இன்பத்தை அடைய வழிகாட்டும் மெய்ஞான நூல்கள் மட்டும் இருந்தார் போதாது. இம்மை இன்பம் பெறுதற்கேற்ற விஞ்ஞான நூல்களும் வேண்டும் என்று பாரதியார் ஆசைப்பட்டார். அப்பணியிலே தலைப்படும்படி அறிவறிந்த தமிழ் மக்களை வேண்டினார். எனவே அறிவு பசியை தீர்க்கும் அருங்கலை சுரபியாகவும் விளங்குதல் வேண்டும்.
தமிழ் மொழியின் தனி பண்புகளை தமிழ்நாட்டாருக்கு அமுத சுரபி வாரி வழங்கும் என்று நம்புகின்றோம். இனிமை என்பது தமிழின் தனி பண்பு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பன்மொழி அறிந்த பாரதியார் பாடினார். அவருக்கு முன்னிருந்த அறிஞர்களும் கவிஞர்களும் மதுரம் நிறைந்த தமிழின் அருமையை மனமாற புகழ்ந்து வாயார வாழ்த்தியுள்ளார்கள் என்று முளத்தென் தமிழ் என்று தமிழின் வாசி அறிந்து ஆசி கூறினார் கம்பர். இத்தகைய இனிமை வாய்ந்த மொழியை மூவா சாவா மொழியை பிறப்புரிமைக்காக பெற்ற பெருமை என்றும் தமிழருக்கு உண்டு. ஆயினும் தம் பெருமை தாமுணரா தன்மையராய் தமிழர் என்று தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களை தட்டி எழுப்பி தமிழ் அமுதை ஊட்டி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று ஊக்குதலை அமுத சுரபி செய்ததற்குரிய அருஞ்சேவை ஆகும். பாரகம் அடங்கிலும் பசிப்பினி அருக என்று மணிமேகலையின் கையில் அமைந்த அமுத சுரபியை அன்று வாழ்த்தினால் ஆதிரை என்னும் நல்லாள். தமிழகத்தின் தலைநகரமாகிய சென்னை எம்பதியிலேயே இன்று எழுகின்ற தமிழ்மயமான அமுத சுரபியை தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்க என்று வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம்.